இன்னைக்கு நாள் 19 என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் ட்ரிப்பில் நான் ஜிம்முக்கு போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஸ் ஃபிசிக் போசிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்னையோட வீடியோ வந்து என்னன்னா மென்ஸ் ஃபிசிக் விசஸ் பாடி பில்டிங் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மென்ஸ் ஃபிசிக்னு என்ன? பீச் பாடி லுக் ஃபிசிக்கு ஒரு கரெக்டான மசில் ப்ரொபோர்ஷனில் மோர் அட்ராக்டிவாக ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பேரன்ஸ் வந்து இருக்கணும். மாஸ் பாடி, லெக் சைஸு ஹியூஜ், அதாவது ஹியூஜ் லெக் சைஸ் இருக்கணும்னு வந்து இந்த கேட்டகரியில் தேவையில்லை. பட் டீசென்ட்டான லெவலில் வந்து லெக் சைஸ் இருக்கணும். இதில் வந்து காஃப்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா காஃப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பாடி பில்டிங். பாடி பில்டிங்கில் வந்து லெக் சைஸ் தான் இந்த கேட்டகரியில் முக்கியமான விஷயமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்கில் வந்து மேனிட்டரி போசஸ் வந்து இருக்குது. இந்த போசஸில் வந்து மசில் சைஸு, சிமெட்ரி, கண்டிஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். அடுத்து வந்து இந்த ஸ்குவாட்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு அண்டு க்ளூட்ஸ், இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் ஹையர் பாயிண்ட்ஸு when compared to upper body. நீங்க அப்பர் பாடி வந்து என்னதான் கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க ஸ்குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்கு அப்புறம் க்ளூட்ஸ்ல வந்து வீக்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆப்போசிட் பர்சன் வந்து தட்டிட்டு போயிடுவான்.